எங்களுடைய அச்சத்தை எல்லாம் எரித்தது, அச்சத்தை எல்லாம் கொளுத்தியது. 1ஆம் தேதி லண்டனில் இருந்து வந்த நண்பர்கள் சொன்னார்கள், 1ஆம் தேதி லண்டனில் இருந்து தொலைபேசி வந்தது. கொட்டுகிற பணி நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஜனவரி மாதம் ஒரு 35-40 வயசாக அங்கே வந்து கொடில் கோட்டெல்லாம் இல்லாமல் ரோட்டில் நடமாட முடியாது. இங்கே நாம் சொன்னோம் ஒரு 1.25 லட்சம் பேர் இருக்கும் என்பது போலீசாருடைய கணக்கு. எந்த கட்சிக்காரர்களும் இல்லை. தமிழர்கள் மட்டுமே 1.25 லட்சம் பேர் இருந்த முத்துக்குமார் ஊர்வலத்தில் 1ஆம் தேதி தகவல் வந்தது. அவனை தகனம் செய்த அடுத்த நாள் லண்டனிலே கொட்டுகிற குளிரில் கை குழந்தைகளுக்கு குள்ளாய் போட்டு குளிர்கோட்டு போட்டு 1.25 லட்சம் தமிழர்கள் ஒரு கையில் பிரபாகரன் படத்தையும் ஒரு கையில் முத்துக்குமார் படத்தையும் வைத்துக் கொண்டு லண்டன் வீதியிலே நிற்கிறார்கள். முத்துக்குமாருடைய வீச்சு லண்டனுக்கு போன வரலாறு. இதை விட பெருசு என்னன்னா, முத்துக்குமாருடைய வெற்றி எங்கே இருந்தது என்பதை சொல்லியாக வேண்டும். கனடாவில் இருந்து ஒரு நண்பர் காற்று கண்ணவேலி மாதிரியே ஒரு படம் பண்ணணும் என்று வந்தார். ஏற்கனவே ஒரு 1.5 மாதம் இதே துரோகபுரி கோபாலபுரம் இருக்கிறதே, அதற்கு எதிரில் இருக்கிற மாரிஸ் ஹோட்டலில் ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணார். போர் ஆரம்பித்து விட்டு அந்த படத்தை எடுக்க முடியவில்லை. அந்த டிஸ்கஷன் நடக்கும்போது அந்த ப்ரொடியூசர் அவருடன் வந்த ஒரு பேராசிரியர் 2 பேரும் என்னை வருத்தப்பட்டு ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் 83 கலவரத்துக்கு பிறகு இலங்கையிலிருந்து ஓடிப்போய் வெளிநாட்டிலே குடியமர்ந்தவர்கள். நம்ம நினைப்போம் கோழைகள் ஓடிவிட்டார்கள், வீரர்கள் போராடுகிறார்கள் என்று. ஓடியவர்கள் சும்மா இல்லை நண்பர்களே. அங்கே போய் அவங்க ஒன்றும் சும்மா வேடிக்கை பார்த்து அவங்களுடைய குடும்பம் குட்டியை பார்த்து கொண்டிருக்கவில்லை. அங்கேதான் ஈழத்தமிழர்களுக்கும் நமக்கு வேறுபாடு இருக்கிறது. அவர்கள் கனடாவுக்கு போனாலும் சரி, நார்வேக்கு போனாலும் சரி, பிரான்சுக்கு போனாலும் சரி, ஜெர்மனுக்கு போனாலும் சரி, ஓட்டல் வேலையிலிருந்து சாப்ட்வேர் இன்ஜினியர் வரை எந்த வேலை செய்தாலும் தாங்கள் சம்பாதிப்பதில் பாதியை யாரும் கேட்காமல் இயக்கத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அந்த இயக்கத்துக்கு அனுப்பிவிட்டார்கள் வரலாறு. அந்த இயக்கத்தின் முதுகெலும்பாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களை முதுகெலும்பு இல்லாதவர்கள் என்று யாரும் சொல்லவே முடியாது. அந்த இயக்கத்துக்கு மிகப்பெரிய பலமாக திகழ்ந்த அவர்களை பற்றி அந்த நண்பர்களிடம் சொன்னார்கள். இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் யாரும் கேட்காமலேயே எங்களுடைய பங்களிப்பை அளிக்கிறோம். நாங்கள் ரத்தம் பார்த்தவர்கள், கற்பழிக்கப்பட்டதை பார்த்தவர்கள், எங்கள் பெற்றோர் கொல்லப்பட்டதை பார்த்தவர்கள், பயந்து ஓடிவிட்டாலும் எங்களுடைய பங்களிப்பை அளிக்கிறோம். ஆனால் இப்போது இருக்கிற தலைமுறை கொஞ்சம் தடம் புரண்டு இருக்கிறது என்று வருத்தப்படுவார்கள். ஏன்னா ஒரு 16 to 20 வயது வரை இருந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கேயே பிறந்தார்கள். எங்கே இவர்கள் போனார்களோ அங்கே பிறந்தன அந்த குழந்தைகள். அந்த குழந்தைகள் நுனிநாய்க்கில் பிரான்ஸ் லாங்குவேஜோ இல்லை ஆங்கிலமோ ஜெர்மனியோ அந்தந்த நாட்டு சூழலுக்கு தகுந்தபடி நுனிநாய்க்கில் பேச கற்றுக்கொண்டிருந்தார்கள். அந்த குழந்தைகள் தங்களுடைய பெற்றோரை பார்த்து கேட்டார்கள். அவர் அப்படியே ஆங்கிலத்தை சொன்ன வார்த்தையை சொல்ல முடியாது, ரொம்ப கடுமையான வார்த்தைகள். அங்கே வந்து அப்பாவை கண்டிப்பதற்கான உரிமை அந்த குழந்தைகளுக்கு இருந்து அவர்கள் கேட்டார்கள், உனக்கு அறிவு இருக்கிறதா? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறிய, உன் பணத்தை சம்பாதிக்கிற பணத்தை அனுப்புறிய, உனக்கு மூளை இருக்கிறதா என்று அந்த குழந்தைகள் கேட்டார். அடுத்த தலைமுறை எங்கள் தலைமைக்கு எங்கள் இயக்கத்துக்கு துணை நிற்குமா என்பது எங்களுக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அடிக்கடி வருத்தப்படுவார்கள். நண்பர்களே, ஏன் இதை சொல்கிறேன் என்றால், 1ஆம் தேதி லண்டனிலே 1.25 லட்சம் பேர் குழந்தைகளோடு நின்று கொண்டிருந்தார்கள். 3ஆம் தேதி அதே நண்பர்கள் டொரண்டோவிலிருந்து எனக்கு பேசினார்கள். யார் படம் எடுக்க வேண்டும் என்று வந்தார்களோ அந்த நண்பர்கள் பேசினார்கள். டொரண்டோ வீதியிலே நின்று கொண்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு இணையதளத்தில் லைவ்ல வருது, தயவு செய்து பாருங்கள் என்று. எந்த குழந்தைகள் தங்களுடைய பெற்றோரை ஏன் இயக்கத்துக்கு பணம் அனுப்புகிறாய் என்று கேட்டார்களோ, என்னுடைய நண்பரின் மகளையும் சேர்த்து சொல்கிறேன், இத்தனை காலம் இல்லாத இந்த போராட்ட இயக்க வரலாற்றில் முதல் முறையாக அந்த 16, 17, 18 வயது இளம் பெண்கள் பி, ஒரு பெண்ணுடைய மேல் பி, அடுத்த பெண்ணின் மேல் ஆர், அந்த தலைவனின் ஒவ்வொரு எழுத்தையும் தங்களுடைய மார்பில் தாங்கி இருந்தார்கள். எங்கள் தலைவன் பிரபாகரன், எங்கள் தலைவன் பிரபாகரன் என்று உலகம் முழுக்க அழுத்தமாக உச்சரித்தது எங்கள் முத்துக்குமாரின் தியாகத்துக்கு பிறகுதான். இதை தாய் தமிழகம் பெருமையுடன் இன்றைக்கும் தலைவர் சொல்ல முடியும். இங்கே இருக்கிற கருணாநிதியின் துரோகத்தையும், இங்கே இருக்கிற மத்திய அரசாங்கத்தின் துரோகத்தையும் நாம் எந்த அளவுக்கு கடுமையாக குறிப்பிடுகிறோமோ
அதே மாதிரி பெருமையற்றோடு குறிப்பிட முடியும். எங்கள் முத்துக்குமார் இந்த தமிழினத்தை மட்டுமல்ல உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களை எங்கள் தலைவன் பிரபாகரன் என்று முழங்க வைத்தார். அந்த பெருமை நமக்கு இருக்கிற நண்பர்களே, அந்த பெருமையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணனது உணர்வை தொடர்ந்து வன்னிக்காட்டில் நம் தேசிய தலைவர் படையணி போல் இங்கே கோடம்பாக்கத்தில் பாட்டு அணி திரட்டி உதவி இயக்குநர்களை தம்பிமார்களை தட்டி எழுப்பி உணர்வூட்டும் எங்கள் கொள்கை மறவன் பாவலர் அறிவுமதி அண்ணன் அவர்களை பேச அழைக்கின்றோம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் மாணவனாக இருந்த அந்த காலகட்டத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் இறுதி ஊர்வலத்திற்கு மாணவர்களாக நாங்கள் சென்னைக்கு வந்திருக்கிறோம். ஐயா தந்தை பெரியார் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்திற்கு சென்னைக்கு வந்திருக்கிறோம். வரலாறு காணாத அந்த மக்களின் அழுகுரல்கள், கண்ணீர் துளிகள் அனைத்திற்கும் காரணங்கள் இருக்கின்றன. கைநாட்டு பேர்வழிகளாக இருந்த எம் தமிழர்களை கையெழுத்து பேர்வழிகளாக மாற்றுவதற்காக ஊர் ஊராக தமிழ்நாடெங்கும் உழைத்து அன்றைக்கு அடையாளப்பட்ட அவர்களின் இழப்பு தமிழர்களுக்கு அன்றைக்கு பேரிழப்பாக இருந்தது. ஆனால் எந்த அறிமுகமும் இல்லாத, எவருக்கும் தெரியாத என் தம்பி முத்துக்குமார் ஒற்றை நாளில் அள்ளிக்கொண்ட அந்த தமிழர்களுடைய அந்த உணர்வுகளை, கண்ணீர் துளிகளை, அன்றைக்கு பார்த்த அந்த உணர்ச்சியை தென்றல் என்று மாநிலக் கல்லூரியில் புறப்பட்ட என் தமிழ் புயல் தம்பி புகழேந்தி இங்கே அந்த மெழுகுவர்த்தி நிகழ்ச்சியை சொன்னாரே, அதை நானும் சொல்ல நினைத்திருந்தேன். ஒரு தன்னெழுச்சியாக அன்றைக்கு நடந்த அந்த ஊர்வல காட்சி 2 நாள்களும் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்து அந்த இளைஞர்கள் அங்கே வந்து முத்துக்குமாரின் அந்த நெருப்பிலிருந்து அள்ளிக்கொண்ட தமிழ் உணர்ச்சி, தமிழ் அறிவு, நெருப்பு என்பது காலாகாலத்திற்கு எந்த கொம்பனாலும் அணைக்க முடியாத அறிவு நெருப்பு என்பதை அவனுடைய எழுத்தே நமக்கு சுடர்களாக இங்கே வீசிக்கொண்டிருக்கும். தமிழுக்காக தங்கள் மீது நெருப்பு தண்ணீர் ஊற்றிக்கொண்டு இறந்த வரலாறு தமிழ்நாட்டில் ஏராளம். அனைத்தும் நமக்கு உணர்ச்சியூட்டி நம்மை தமிழர்களாக எழுப்பியவை. ஆனால் முத்துக்குமாரின் அந்த நெருப்பு மூட்டி எரிந்த அந்த நிகழ்ச்சி என்பது உலக தமிழர்களுக்கு பிரபாகரன் என்கின்ற அந்த அறிவை உள்வாங்கி நீ இந்த காலகட்டத்தில் எழுவதற்கு, இணைவதற்கு மறந்தால், மறுத்தால், தேர்தல் சேற்றுக்குள் சிக்கினால் அடுத்து எந்த காலத்திலும் நீங்கள் எழ முடியாது என்பதற்கான ஒரு அறிவு விழிப்பாகத்தான் முத்துக்குமார் என்கின்ற அந்த இளைஞனின் அந்த முற்றுப்புள்ளி நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய தமிழின மாத்திரை அது என்பதை, அந்த மரணத்தை நீங்கள் அப்படி உள்விழுங்கி அதை நீங்கள் உங்கள் உடல் நெடுக, நரம்பு நெடுக, குருதி நெடுக நீங்கள் அவற்றை ஜீரணித்துக் கொள்ள தயங்கினால் அமெரிக்காவிலே செவ்விந்தியர்களுக்கு ஏற்பட்டது, ஆஸ்திரேலியாவிலே அபார்ஜினல் மக்களுக்கு ஏற்பட்டது, நியூசிலாந்திலே மௌரியர்களுக்கு ஏற்பட்டது, 2010 நமக்கு ஏற்பட்டது என்கின்ற இந்த வரலாறுகளை உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் விழிப்படைவதற்கு தயங்கினீர்களேயானால் இதற்கு பிறகு நாம் தமிழர்களாக வாழ்வதற்கு தகுதி பெற்றிருக்கிறோமா என்கின்ற ஐயப்பாடு நமக்கு நாளை கிடைக்கும். ஏனென்றால் முத்துக்குமார் என்கின்ற அந்த என் தம்பியின் மரணம், தமிழர்களே உங்களுடைய சாதிகளை மறந்து, மதங்களை மறந்து,
தேர்தலை மறந்து நீங்கள் ஒன்றிணையுங்கள் என்றுதான், அதற்காகத்தான், அதற்கான விழிப்பை ஏற்படுத்தத்தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டான். ஆனால் 40-50 ஆண்டுகள் தமிழினம், தமிழ் தேசியம், தந்தை பெரியார் என வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு அவனுடைய ஓராண்டு அந்த இழப்பு நாளில் இந்த சென்னையில் 6-7 இடங்களில் தனித்தனியாக வீர வணக்கம் செய்த இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு, தமிழர்களே, நீங்கள் முத்துக்குமாருக்கு இதைவிட மிகப்பெரிய அவமானத்தை செய்திருக்க முடியாது என்கிற அந்த உள்வலியை நான் உள்வாங்கிக் கொண்டேன். பிரபாகரன் என்கின்ற அந்த தமிழன் இந்த நூற்றாண்டில் நமக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை, முத்துக்குமார் என்கின்ற அந்த தமிழன் நமக்கு கொடுத்த அந்த உணர்வை உள்வாங்கிக் கொண்டு நாம் ஒற்றை மேடையில் இத்தகைய இன உணர்வை உலக தமிழர்களுக்கு காட்ட மறுத்தோமேயானால், பிறகு எப்பொழுது இந்த தமிழர்களிடத்தில் என் தமிழர்களே என்று நாம் உச்சரிக்க தகுதி பெற்றவர்களாக இருப்போம்? முத்துக்குமார் இறந்து விட்டான். 1,00,000 தமிழர்கள் அங்கே இறந்து விட்டார்கள். அவர்களெல்லாம் தூய தமிழர்களாக இறந்து விட்டார்கள். முத்துக்குமாரோடு தீக்குளித்து இறந்த அந்த 10-17 தமிழர்களும் தமிழர்களாகவே இறந்து விட்டார்கள். ஆனால் நாம் எல்லாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்கின்ற கேள்வி இன்றைக்கு முத்துக்குமாரின் அந்த முகம் நம்மிடம் கிளறி 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 கேட்கிறது. அந்த நாளின், அந்த இழப்பு நாளின் அந்த உணர்வுகள் இன்னும் அந்த ஊர்வலம் எந்த அரசியலிலும் எந்த கூட்டங்களிலும் கலந்து கொள்ளாத ஒரு மிகப்பெரிய இளைய தமிழ் சமூகம் இன்றைக்கு அரசியலுக்கு, தமிழின அரசியலுக்கு தயாராக இருக்கிறது. அதை அரசியல் படுத்துவதற்கான தமிழ் நாட்டின் தமிழ் இன உணர்வாளர்கள், அதற்குரிய தலைமையேற்கின்ற பொறுப்பில் இருப்பவர்கள் அதற்கு முனைகிறார்களா என்று எண்ணுகிற போது இன்னும் அந்த வலிகள் எனக்குள் இருக்கின்றன. என்னுடைய வாழ்க்கை, இந்த இன மக்களுடைய வாழ்க்கை யார்